அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. நாளைக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை வளர்பிறை பஞ்சமி. ரொம்பவும் அற்புதமான நாள். வளர்பிறை பஞ்சமி புதன்கிழமையில் வந்திருக்கிறது. நாளைய நாளில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் பூஜை ரூமில் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். பணத்திற்கும் செல்வத்திற்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் 8 திசைகளில் இருந்தும் பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரும். அது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீடு முழுவதும் பரவ தொடங்கும். மட்டும் கிடையாதுங்க, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல சக்திகள் அனைத்தும் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ₹1 கூட செலவு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யும்போது அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நாளைக்கு புதன்கிழமை. புதன் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா விநாயகருக்கு உகந்த ஒரு நாள். அதே போல் புதன் பகவானுக்குரிய அற்புதமான நாள். இந்த நாளில் வளர்பிறை பஞ்சமியும் இருக்கிறது. கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. நாளைய தினத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லம் தேடி வர்றதுக்கும் அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் பணத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பணம் செல்வம் அனைத்தும் உங்கள் இல்லம் தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு காலையிலேருந்து நாளை மாலைக்குள்ளே உங்களுக்கு பசும் சாணம் கிடைச்சிதுன்னா உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் கோலம் போடுவீங்க பாருங்கள். கோலம் போட்டுட்டு வாசலில் நீங்கள் விளக்கேற்றி வைப்பீங்க பாருங்கள். அந்த இடத்துல பசும் சாணத்தால் நாளைய தினத்தில் நீங்கள் ஸ்வஸ்திக் வரையணும். பசும் சாணத்தை கொண்டு வாசலுக்கு வெளியில் காலையில் கிடைச்சாலும் சரி, மாலையில் கிடைச்சாலும் சரி, நாளைக்கு எப்போ கிடைச்சாலும் அந்த சாணத்தால் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் ஸ்வஸ்திக் வரையணும். அந்த சாணத்தாலேயே நீங்கள் வரையணும். அப்படி வரைஞ்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா அருகம்புல்லை நீங்கள் அது மேலே வந்து வைக்கணும். இது பார்த்திங்கன்னா நாளை நாளில் கண்டிப்பாக செய்யுங்க. இப்படி செய்வதன் மூலமாக விநாயகருடைய பரிபூரண அருளும் லட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் வராகி அன்னையுடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும். செல்வத்தையும் பணத்தையும் உங்களுக்கு ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிகை முறை தான். இதை வந்து நீங்கள் எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு ஓரமாக ஸ்வஸ்திக் வரைஞ்சி அதில் பார்த்திங்கன்னா அருகம்புல்லை கொஞ்சம் எடுத்து வச்சுடுங்க. இது வந்து அடுத்த புதன்கிழமை வரைக்கும் அது அப்படியே இருக்கலாம். கொஞ்சம் வந்து அது காஞ்சிட்டு இல்லை வந்து களைஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அது வந்து கையால் எடுத்து ஏதாவது மரம் செடிக்கு அடியில் அந்த பசுஞ்சாணத்தை போட்டுடலாம். அடுத்தது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நீங்கள் செய்யலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியாதவங்க நாளை மாலை ஒரு 8-9 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது சுத்தமான தண்ணீர் தேவைப்படும். எச்சில் படாத ஏதாவது ஒரு கிளாஸு டம்ளர் எது வேணால் இருக்கலாம். எவர் சில்வராக இருக்கலாம், இல்லை சில்வரில் இருக்கிறதா இருக்கலாம், இல்லை பித்தளையால் இருந்தாலும் இருக்கலாம், கண்ணாடியால் இருக்கக்கூடிய டம்ளர் எதுவாக இருந்தாலும் சரி அந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான தண்ணீரை பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிச்சி ஒரே ஒரு வெற்றிலை, இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய சொரூபம். நல்ல ஒரு பச்சை பச்சேர்னு இருக்கக்கூடிய நிறம் பார்த்திங்கன்னா புதனுக்குரிய அற்புதமான நிறமாக கருதப்படுது. வெற்றியை கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படக்கூடிய ஒரே ஒரு வெற்றிலையை அந்த தண்ணீரில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு துளசி இலைகள் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக துளசி இலை ஒரு இதழாவது அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. இல்லாதவங்க வெற்றிலை கிடைத்தா வெற்றிலை போட்டுக்கோங்க. காம்பு பகுதியை நீக்கி விட்டு போட்டுடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வெற்றி வேர் இல்லைன்னா நன்னாரி வேர் இருந்துச்சுன்னா சின்ன துண்டு ஒன்று அதில் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் ஜவ்வாது இருந்தால் ஜவ்வாது ஒரு சிட்டிகை அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய், கண்டிப்பாக ஒரு ஏலக்காய் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்படி போட்டு அந்த தண்ணீரை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரை அதாவது இதை வந்து குளித்து முடிச்சுட்டு இதை நீங்கள் செய்யுங்க. அந்த தண்ணீரை நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் அந்த தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை பார்த்து இப்போ சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய மிகவும் பவர்ஃபுல்லான பணத்தையும் செல்வத்தையும் அபரிவிதமாக ஈர்க்கக்கூடிய இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு 5 முறை இல்லைன்னா ஒரு 11 முறை 21 முறை அதே போல் 54 முறை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அந்த தண்ணியை பார்த்து சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஓம் தனாய நமக. ஓம் தனாய நமக. ஓம் தனாய நமக. ஓம் தனாயே நமக. இனி இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை அந்த தண்ணியை பார்த்து சொல்லிடுங்க. இப்படி சொல்லி முடித்த தண்ணியை வராகி அம்மன் இல்லைன்னா மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ இல்லை வேறு ஏதாவது அம்மன் ஃபோட்டோ இருந்தால் அவங்களுக்கு முன்னாடி வச்சுடுங்க. ஃபோட்டோ இருந்தாலும் சிலை இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி வச்சுடுங்க. சப்போஸ் ஃபோட்டோ சிலை இல்லாதவங்க இந்த தண்ணீரை ஈசானிய மூலையில் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். பூஜை ரூம்லேயும் வைக்கலாம், ஈசானிய மூலையிலையும் இந்த தண்ணீரை வச்சுடுங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த தண்ணீர் அங்கேயே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதா இருந்தால் காலையில் செஞ்சு அதை பூஜை ரூமில் வச்சுடுங்க. நாளை மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி, நீங்கள் பூஜை பண்ண முடியாவிட்டாலும் சரி, ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா, ஏதாவது ஒரு சாம்பிராணி இல்லை ஊதுபத்தி அந்த தண்ணீருக்கும் காமிச்சு மனதார அந்த தண்ணீரை உங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ, என் வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகணும், பணவரவு ஏற்படணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கணும், வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கு எந்த ஒரு பற்றாக்குறை இல்லாமல் மகிழ்ச்சியாக நாங்கள் வாழணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் இருக்கிற வெத்தலை இருக்குது பாருங்கள், அந்த வெத்தலையால் அந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க தெளிங்க. அதாவது உங்கள் வீட்டில் ஹாலு, பெட்ரூமு, கிச்சன் போல் எல்லா இடத்துலையுமே தரையில் படாமல் செவுற்றில் தெளிங்க. எல்லா தண்ணீரையுமே மிச்சம் வைக்காமல் நீங்கள் செவுத்தில் தெளிச்சிடுங்க. வீடு முழுக்க தெளிச்சிடுங்க. அதாவது மொட்டை மாடி, பால்கனி, இது போல் எல்லா இடத்துலையும் தெளிச்சிடுங்க. கால் படாமல் தெளிச்சிடுங்க. இப்படி தெளிக்கும்போது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும். இது வரைக்கும் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் இந்த தண்ணீரை தெளிக்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்கும். வராகி அம்மனுடைய ஆசீர்வாதமும் அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதமும் புதன் பகவானுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, விநாயகருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் நாளை நாள் இதை செய்யுங்க. சப்போஸ் இதை உங்களால் காலையில் செய்ய முடியலன்னா மாலை நேரத்தில் 4லிருந்து ஒரு 8 மணிக்குள்ளே இந்த தண்ணீரை ரெடி பண்ணி உங்கள் பூஜை ரூமில் வச்சு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சிட்டு நான் சொன்ன அஃபர்மேஷனை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். நிச்சயமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா இதை செய்ய வேணாம். அதே போல் மாதவிடாய் காலத்தில் நீங்கள் செய்யாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள், உங்கள் கணவர், உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்கள இதை நீங்கள் தாராளமாக செய்ய சொல்லலாம். ₹1 கூட செலவு கிடையாது. நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.